बाबा का पाठ बहुत ज्यादा कलंक लगने के बाद प्रताप से होगा और सब लोग मतलब भगवान बाप को मानेंगे। மாணவர், தந்தையின் பாட் நிறைய களங்கம் ஏற்பட்ட பிறகு தந்தை வெளிப்பட்டு விடுவார். அப்பொழுது அனைவரும் நிறைய மக்கள் தந்தையை ஏற்றுக்கொள்வார்கள். तो उस समय ये किस तरह हिसाब किताब को चुकता माना जाएगा? அப்பொழுது இது எப்படிப்பட்ட கணக்கு வழக்கு முடிந்தது என்று புரிந்து கொள்ளலாம். जब बाप प्रत्यक्ष हो गया कि यही भगवान है, எப்பொழுது தந்தை பிரத்யட்சமாகிவிட்டார், அதாவது இவர்தான் பகவான் என்று, तो ग्लानि की बात रह जाएगी क्या? அப்பொழுது களங்கத்திற்கான விஷயம் இருக்குமா? बाप जब तक गुप्त पार्ट बजा रहा है, தந்தை எப்பொழுது வரை மறைமுகமான பாட்டு செய்கிறாரோ तब तक ग्लानि है. அப்பொழுது வரைதான் அவதூறுகள் உள்ளன. बाबा एक कैसेट में बाबा ने कहा है कि 550 करोड़ जितनी भी ஒரு மாணவர் கேட்கிறார், பாபா ஒரு கேசட்டில் சொல்லி இருக்கிறார், அதாவது 500 கோடி 550 கோடி मनुष्य आत्माएं सबको बाप के सामने नतमस्तक होना है. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் அனைவருக்கும் தந்தை முன்னால் தலை வணங்க வேண்டும். सबको बाप के सामने बुद्धि झुकाना है. அனைவருக்கும் தந்தை முன்னால் புத்தியை பணிய வைக்க வேண்டும். और दूसरी तरफ बाबा ने मुरली में कहा है, कैसेट में कहा है இன்னொரு பக்கம் பாபா இதை பற்றி ஒரு கேசட்டில் சொல்லியிருக்கிறார், कि बाप के ऊपर जब कलंक लगेगा तो बाप का बुझाव भी नहीं रहेगा. தந்தை மீது எப்பொழுது களங்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது தந்தையின் புஜங்கள் கூட இருக்க மாட்டார்கள். ऐसा तो कौन सा क्रम में ये चलता है? இது எந்த வரிசைப்படி நடக்கும் பாபா? पहले कलंक लगते हैं பாபா சொல்கிறார், முதலில் களங்கம் ஏற்படுகிறது. और कलंक लगने के बाद களங்கம் ஏற்பட்ட பின்னால் फिर बाद में निष्कलंक बन जाते हैं. பிறகு களங்கம் நீங்கி விடுகிறது. களங்கம் நீங்கி விடுகிறது. तो सब झुक जाते हैं. அப்பொழுது அனைவரும் தலைவணங்கி விடுகிறார்கள். सच्चाई तुरंत नहीं प्रत्यक्ष होती. உண்மை உடனடியாக வெளிப்படுவதில்லை. सच्चाई को प्रत्यक्ष होने में देर है, உண்மை வெளிப்படுவதற்கு நேரம் ஆகலாம், अंधेर नहीं है. ஆனால் இருட்டு கிடையாது. सत्य की नैया हिलती है, डुलती है. உண்மையாகிய படகு ஆடும், அசையும். जब नैया या जहाज ज्यादा डावाडोल होता है, எப்பொழுது படகு அல்லது கப்பல் மிகவும் அதிகமாக ஆட அசைய ஆரம்பிக்கிறதோ तो छोटी छोटी नवैयों का आसरा लेकर के लोग कूद पड़ते हैं उन्हीं पर. பிறகு சின்ன சின்ன படகை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு மக்கள் அதிலிருந்து கப்பலில் இருந்து குதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ये जहाज तो डूबने वाला है. அதாவது இந்த கப்பல் மூழ்க போகுது என்று निश्चय उखड़ जाता है. நிச்சயம் போய்விடுகிறது. और छोटी छोटी नवैयों, छोटे छोटे पत्तों और तिनकों का सहारा ले लेते हैं. பிறகு சின்ன சின்ன படகு, சின்ன சின்ன இலைகள், சின்ன சின்ன துரும்புகளை ஆதாரமாக எடுக்க ஆரம்பித்துக் கொள்கிறார்கள். फिर बाद में क्या होता है? பிறகு என்ன ஆகுகிறது? सागर डूबता नहीं है கடல் மூழ்குவதில்லை, और वो किनारे पे लग जाता है. அது கரை சேர்ந்து விடுகிறது. तो डूबने वाले डूब गए, பிறகு மூழ்கக்கூடியவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். तो घाटा हो गया ना. அப்பொழுது நஷ்டம் ஏற்பட்டு விட்டது இல்லையா? इसलिए वो अंत समय नहीं है, वो तो एक परीक्षा है. அதனால் அது ஒன்றும் கடைசி நேரத்திற்கான விஷயம் அல்ல, அது ஒரு பரீட்சை. माला की नंबर बनाने के लिए. மாலையின் நம்பர் தயாராகுவதற்காக. वो कलंक जब लगता है वो एक परीक्षा है. हाँ जी. மாணவர், அதாவது எப்பொழுது களங்கம் ஏற்படுகிறதோ அது ஒரு பரீட்சையா? பாபா சொல்கிறார், ஆமாம். वो माया जो है विकराल रूप धारण करती है, மாயா பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்கிறது. तो ये साबित करती है ये तो बहुत नीचे है. மாயா இதை நிரூபித்து காட்டுகிறது,
இவர் மிகவும் கீழானவர். भगवान नहीं हो सकता। இவர் பகவானாக இருக்க முடியாது. और तुम्हारे विश्वास को निश्चय को माया हिलाए देती है। உங்களுடைய விசுவாசம் மற்றும் நிச்சயத்தை மாயா அசைத்து விடுகிறது. तो जो बहुत ज्यादा सहयोगी है वो भी टूट पड़ते हैं। பிறகு யார் மிகவும் அதிகமாக உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் விட்டு போய் விடுகிறார்கள். जगन्नाथ को टूटी हुई भुजाएं दिखाई जाती है। ஜெகநாத்திற்கு வெட்டப்பட்ட கைகள் காட்டப்பட்டுள்ளது.